Hello friends, உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான 3 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நான் வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன், பார்ட் 1 வீடியோ. அது வந்து பார்க்காதவங்க வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போயிருப்போம். அங்கே வந்து நம்ம ஃபேமிலியாக நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்போம். அந்த குரூப் ஃபோட்டோவை நம்ம வந்து வாட்ஸ்அப் டிபியாக வைக்கலான்னு பார்த்தாக்கா கொஞ்சம் க்ராப் பண்ண வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் பேரை வந்து அதுலேருந்து நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இனிமேல் அந்த கவலையே வேண்டாம். அதுக்கான சொல்யூஷன் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஏஐ எக்ஸ்டெண்டர். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதோட லிங்க்கை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை வந்து எந்த குரூப் ஃபோட்டோவை நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த குரூப் ஃபோட்டோவை வந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி இதில் வந்து கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஸ்கொயர் 1:1 என்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்காக அந்த குரூப் ஃபோட்டோவை வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்து க்ரியேட் பண்ணி தந்துடும். அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாட்ஸ்அப் டிபியில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு யாரையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் குரூப் ஃபோட்டோவை வந்து உங்கள் வாட்ஸ்அப் டிபியாக அவங்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தாங்க இப்போவே லைக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த ட்ரிக்கு போகலாம். எவ்வளோதான் நம்ம நல்ல டிஎஸ்எல்ஆர்லையோ இல்லை ஐஃபோன்லேயோ நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம டேரெக்டாக ஸ்டேட்டஸ் வைக்க பார்த்தாக்கா குவாலிட்டி வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் சிம்பிள் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சிக்கோங்க. இந்த மாதிரி அனுப்பும்போது ஹெச்டி ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அனுப்பிடுங்க. அதே இமேஜை வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் நார்மலாக டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோவை வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே அனுப்பி நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் வந்து நம்ம ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஃபோட்டோவுக்கு எவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்குன்றது வந்து நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டிக் பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பழைய சேட்லாம் வந்து எடுத்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து கேலண்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கேலண்டர் ஆப்ஷன் டச் பண்ணி உங்கள் டேட்டையும் மாதத்தையும் வருஷத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த டேட்டுக்குரிய சேட்டை வந்து காமிச்சிடும். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யாரோட சேட்டை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க சேட்குள்ளே போங்க, 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், அந்த கேலண்டர் ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதில் அப்புறம் போய் நீங்கள் வந்து அதில் டேட்டு அப்புறம் என்ன மந்த்து என்ன வருஷன்றதை வந்து கொடுங்க. உங்களுக்கு அந்த டேட் அண்ட் டைமுக்கான சேட்டு எல்லாமே வந்து காமிச்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.